வெங்கடேஷாய ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. வாமாங்கஸ்தித ஜானகி பரிலசத்கோதண்டதண்டம் கரே சக்ரம் சோர்த்வகரேண பாஹுயுகலே சங்கம் சரம் தட்சிணே பிப்ராணம் ஜலஜாதபத்ரநயனம் பத்ராத்ரிமூர்த்தி ஸ்திதம் கேயூராதிவிபூஷிதம் ரகுபதிம் சௌமித்ரியுக்தம் பஜே. நாடிய பொருள் கைகூடும் ஞானமும் புகழும் உண்டாம் வீடியல் விழியதாக்கும் வீரியங்கமலை நோக்கும் நீடிய அரக்கர் சேனை நிருபற்றொழியவாகை சூடிய சிலை ராமன் தோள்வலி கூறுவோர்க்கே. எம்பெருமான் கிருபையினாலும் பெரிய பெருமாள் பெரிய பிராட்டியார் எம்பெருமானாருடைய பரிபூர்ணமான கிருபையினாலே தொடர்ந்து நடந்து வருகின்றதான கம்பன் கண்ட வால்மீகி என்பதான ஒரு விஷயத்திலே நேற்றைய தினம் பட்டாபிஷேக வைபவம் என்னும் திருமுடிசூட்டு படலத்தை நாம் எல்லாம் சேவித்து மகிழ்ந்தோம். அதன் மாலையே இன்றைய தினமும் சீதா பிராட்டியானவள் அந்த முத்து மாலையை ஹனுமானுக்கு அளிக்க அந்த முத்து மாலை மூலமாக ஹனுமான் மிகப்பெரிய மலைபோல் வளர்ந்து தன்னுடைய சொரூபத்தை எல்லாம் காண்பித்து எம்பெருமானிடம் ஸ்ரீ சீதாராமனிடம் வினயமாக இருந்து அந்த ஸ்தோத்திரத்தை அருளி செய்தான் என்பதாக நேற்றைய தினம் பார்த்தோம். ஆஞ்சநேயமதிபாடலானனம் காஞ்சனாத்ரிகமனீய விக்கிரகம் பாரிஜாத தருமூலவாசினம் பாவயாமி பவமானநந்தனம். அந்த பவமானமாக இருக்கக்கூடியதான அந்த ஹனுமானுடைய பரிபூர்ணமான கிருபை எல்லோருக்கும் ஏற்பட வேண்டும் என்பதற்காக இந்த முத்து மாலையை இங்கே சீதா பிராட்டியார் ராமனுடைய அனுமதியை பெற்று அவருக்கு அளித்தாள் என்று சொல்லுத. இதை அப்படியே கம்பநாட்டாழ்வான் நவமணிக்காழும் முத்தும் மாலையும் நலங்கொள் தூசும் ஊமை மற்றிலாத புன்புலப்பூ இலப்பிரவும் ஒன்றார் கவன வெப்பரியும் வேக கதமலைக்கு அரசும் காதல் பவனனுக்கு இனிய நண்பன் பயந்தெடுத்தவனுக்கு ஈந்தான். அங்கே பவனன் என்று சொன்னாக்க வாயு புத்திரனாக அவதரித்த ஹனுமானுக்கு சீதையும் ராமனும் சேர்ந்து இங்கே அந்த நல் முத்து மாலையை அளித்தார்கள் என்று அதை அப்படியே கம்பநாட்டாழ்வான் அதை அப்படியே தமிழில் சொல்கிறான்னு சொல்கிறான். விபீஷணோபி தர்மாத்மா சஹதைர் நர்தைர் சபை லப்த்வா குலதனம் ராஜா லங்காம் பிராயான் மகாயசாக. அவனுக்கு தன்னுடைய குலதனமாக இருக்கக்கூடிய ஆராத்திய தெய்வமாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ரங்கநாதனை அவனுக்கு அளித்து நீ இதன் மூலமாக நல்ல விதமாக உன்னுடைய குலத்தையும் உன்னுடைய இதையும் காப்பாற்றுவாயாக என்று சொல்லி மின்னையேர் மௌலி செங்கன் வீடன புலவர் கோமான் தன்னையே இனிதி நோக்கி சராசரம் சூழ்ந்த சால்பின் நின்னையே ஒப்பார் நின்னை அலதிரல் உளரேல் ஐயா பொன்னையே இரும்பு நேரும் ஆயினும் பொறு அன்று என்றான். இன்னும் பற்பல விதமான வாழ்த்துக்களை எல்லாம் நீதி சாஸ்திரங்களை எல்லாம் அவனுக்கு உபதேசித்து ஆகம விதியையும் அவனுக்கு உபதேசித்தார்னு சொல்கிறார் இந்த இடத்துல. அதுதான் பாரமேஸ்வர சம்ஹிதையில் ஸ்ரீராமாயணம் இருக்குது. அதில் வரைச்சே கம்பநாட்டாழ்வானுடைய வைபவத்தையும் இங்கே வால்மீகியினுடைய வைபவத்தையும் இரண்டையும் சேர்த்து ஒரே பதமாக அங்கே சேர்த்து அங்கே சாஸ்திர உபதேச பூர்வமாக ரங்கநாதனை அளித்தார் என்று இருக்குது. அதனால தான் அங்கே போய் அவன் திருவாராதனம் செய்வதற்கும் மகோத்சவம் செய்வதற்கும் முற்படுகிறான் என்பதாக ஸ்ரீரங்க மகாத்மியத்தினுடைய வைபவங்கள் போகிறது. என்றுரைத்தமர்ந்த இந்த எரிமணி கடகத்தோடு வன்திரல் களிரும் தேரும் வாசியும் மணி பொன் பூணும் பொன்தினி தூசும் வாச கலவையும் புதுமன் சாந்தும் நன்று உற அவனுக்கு ஈந்தான் நாகனை துயிலை தீர்ந்தான். இங்கே நாகனை துயிலாக அமர்ந்தவன் இங்கே சாட்சாத் ரங்கநாதன். ஆகையினால்தான் தீவாய் நாகனையில் துயில்வானே திருமாலே இனி செய்வதொன்றறியேன் என்று தேரெழுந்தூர் எம்பெருமான் ரங்கநாதனை எப்படி மங்களாசாசனம் செய்தானோ அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை கலியனுடைய பதத்தை கொண்டே நாகனை துயில்வானை அவனுக்கும் இந்தான்னு சொல்கிறார்.
அந்த நாகனை துயில்வான் சாக்ஷாத் ரங்கநாதன். அவரை எடுத்து வந்து இவன் நேர அங்கே ஸ்ரீலங்காவுக்கு செல்கிறான், அப்புறம் அங்கே ஸ்ரீரங்கத்துக்கு வரான் என்பதான, அங்கே லங்கைக்கு போகல ரங்கைக்கு போயிட்டான் என்பதாக ஒரு விஷயங்கள்லாம் போகிறது. அதனுடைய சப்தங்கள் அப்படியாக இருக்கிறச்சே எல்லாருக்கும் இங்கே மிக பெரியதான ஒரு வாழ்த்துக்களை சொல்லுகிறான் ராமபிரான். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து என்பதாக சொல்லி இங்கே அந்த சமயத்தில் என்ன நடந்துதான் கம்பநாட்டாழ்வான் அப்படியே சொல்கிறான். இங்கே நம்பியும் பரதனோடு நந்தியம் பதியை நன்னி வம்பலர் சடையும் மாற்றி மயிர் வினை முற்றி மட்டை தம்பியரோடு தானும் தன் புனல் படிந்த பின்னர் உம்பரும் உவகை கூற ஒப்பனை ஒப்பச் செய்தார் ஊழியன் இறுதி காணும் வலியினது உயிர்பன் தேரின் ஏழ் உயர் மாதமா அன்ன இலக்குவன் கவிகை ஏந்த பாழியம் மற்றை தம்பி பால் நிற கவரி பற்ற பூழியை அடக்கும் கண்ணீர் பரதன் கோல் கொள்ளப் போனான். இந்த இடத்துல இவர்கள் எல்லாம் பட்டாபிஷேகம் செய்ய இவர்களுக்கெல்லாம் சமஸ்த மங்களங்கள் ஏற்படட்டும் என்று ராமபிரான் வாழ்த்துக்கள் சொல்ல, தேவர்கள் இங்கே இடைவிடாமல் இங்கே ராமபிரான் மேலும் அயோத்தி நகர் மேலும் பூமாரி பொழுதி கொண்டிருந்தார்கள்னு சொன்னாருங்க. தேவரும் முனிவர் தாமம் திசதுரும் மலர்கள் சிந்த ஓவலில் மாரியைப்ப எங்கனம் உதிர்ந்து வீங்கி கேவல மலராய் வேறோர் இடமின்றி கிடக்க ஆற்றால் பூ எனும் நாமம் இன்று இவ்வுலகிற்கு பொருந்திற்றன்றே. இங்கே ஒரு சப்தத்தை கொடுக்கிறார் கம்பநாட்டாழ்வான். இந்த பூமிக்கு பூ உலகு, தமிழில் வந்து பூமின்னு சொல்ல முடியாது, பூ என்றுதான் பேரு. இது எதனால் ஏற்பட்டது தெரியுமா? பூமிக்கு பூ என்ற பேரு இங்கே சமஸ்த தேவர்களும் ஆகாயத்திலிருந்து புஷ்பமாரியை பூமாரியை பொழிந்து கொண்டே இருந்ததுனால அயோத்தி நகரே நிற்க இடமில்லாமல் பூவாலேயே ரொம்பி போயிடுத்து. ஆகையினால அது பூமலர் பொழிந்ததனால இந்த பூ உலகிற்கு பூ என்றும் பூ உலகம் என்றும் பூமாதேவியனுடைய விஷயம் என்றுமாக இங்கே நிரம்பியற்று என்று இங்கே ராமபிரானுடைய ஒரு வைபவத்தை எல்லாம் பூ உலகம் நல்ல விதமாக நிரம்பித்து, அவனுடைய ஆசி ஒரு பக்கம், அவனுக்கு ஆசி இன்னொரு பக்கம், இரண்டும் சேர்ந்து இங்கே லோகா சமஸ்தா சுகினோ பவந்து ஆயிற்றுன்னு சொன்னார். தம் சமுத்தாப்ய காகுஸ்தா சிரஸ்யாக்ஷிபதம் கதம் அங்கே பரதமாரோப்பிய முதித பரிஷஸ்வஜே ததோ லக்ஷ்மணமாதாய வைதேகீத பரந்தப அபியவாதயத பிரீதோ பரதோ நாம சாப்ரவீத். அங்கே ராமன் சீதா பிராட்டியார் எழுந்தருள் இருக்க அவர்கள் தன்னுடைய தாய்மார்களை சேவித்தார்கள். இவர்களை இங்கே லக்ஷ்மணன் பரதன் சத்ருக்னன் போன்றவர்களெல்லாம் தன்னுடைய பத்னியோடு வந்து சேவித்து நீங்கள் பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று இவர்கள் இங்கே அவனை வாழ்த்த, அவரும் ராமபிரானும் நீங்கள் பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று உங்களுடைய ஒரு சகாயம் எந்த மாதிரி எல்லாம் இருக்கும் என்று அபியவாதயத பிரீதோ பரதோ நாம சாப்ரவீத் சுக்ரீவம் கைகயீ புத்ரோ ஜாம்பவந்தம் ததாங்கதம் மைந்தஞ்ச த்விவிதம் நீலம் ரிஷபஞ்சைவ சஸ்வஜே அபிவாத்ய சுமித்ராஞ்ச கைகேயீம் ச யசஸ்வினீம் சமாத்ருஷ்ட ததா சர்வா புரோஹிதமுபாகதாக. இவர்கள் தன்னுடைய புரோகிதர்களை எல்லாம் சேவித்து அவர்களுக்கெல்லாம் அபிவாத்திய செய்து இங்கே கைகேயி போன்றவர்களை எல்லாம் சேவித்து அவர்களிடம் ஆசி பெற்றார்கள். பரதன் போன்றவர்களுக்கு ஆசி கொடுத்தார்கள்னு சொன்னார். பரதனை இளைய கோவை சத்ருக்கணனை பண்பு ஆர் விரத மாதவனை தாயர் மூவரை மிதிலை பொன்னை வரதனை வலம் கொண்டேத்தி வணங்கினர் விடையும் கொண்டேன் சரதமா நெறியும் வல்லோர் தத்தம் பதியை சார்ந்தார். எல்லாரும் சேவித்தார்கள். அத்தனை பேருக்கும் விருந்து படைக்கப்பட்டது. எல்லாருக்கும் சமஸ்த விதமான மங்கள வஸ்துக்களும் கொடுக்கப்பட்டு குகனைத்தன் பதியில் வைத்து குன்றினை வலம் செய்தேரோன் மகனைத்தன் புறத்தில் விட்டு வாழையத் துறக்கர் சூழ ககனத்தின் மிசையே ஏகி கனைகடல் இலங்கை புக்கான் அகனுற்ற காதல் அண்ணல் அலங்கல் வீடனன் சென்று அன்றே. இந்த இடத்துல தான் இங்கே ஒரு விதமான சூக்ஷ்மமான அர்த்தத்தை கம்பன் ஒரு விதமாக சொல்கிறான்.
இங்கே வால்மீகி ஒரு விதமாக சொல்றார். எப்படி என்று கேட்டால், இவர்கள் வந்த விமானம் இருக்கு இல்லையா, அது நந்தி கிராமத்திலேயே திரும்பி புனகா பூஜை செய்யப்பட்டு அதை யாரிடமிருந்து எடுத்துன்னு வந்தான் ராவணன்? அவனுடைய தம்பியாக இருக்கக்கூடிய குபேரன்ட்டு பிடிங்கின்னு வந்துட்டான். அதை திரும்பவும் குபேரனுக்கே அளித்தான் என்று இங்கே சாட்சாத்து இங்கே ராமபிரான் அழித்து விட்டான் என்பது வால்மீகியினுடைய வசனம். அப்போ இவரெல்லாம் எப்படி திரும்பி போனான் என்பதை இங்கே கம்பநாட்டாழ்வான் காண்பிக்கும் பொழுது, விபீஷணனுக்கு இந்த பிரணவாகார விமானங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, அதில் தான் இப்போ ரங்கநாதனை ஏற்றி அனுப்புகிறான். அதை சுற்றி இருக்கக்கூடியதான இங்கே குகன், அதே மாதிரி மற்றும் பற்பல சுக்ரீவன் போன்றவர்கள் எல்லாரையும் அந்த விமானத்தை சுற்றி ஏற்றி அனுப்பி இங்கிருந்து அவர்களை மீண்டு அனுப்பினான் என்று இருக்கிறது. இந்த பிரணவாகாரத்துக்கு உள்ள உட்கார்ந்திருந்தவாள் யார் என்று கேட்டாக்க, இங்கே பாரத்வாஜவதௌபகாயன சுதி சாண்டில்யமௌஞ்சியாயனான் பஞ்சரிஷீன் சக கௌசிகான் குலகுருன் வந்தே மகாயோகினஹா என்று சொல்லக்கூடியதான பாஞ்சராத்திராகமம் அறிந்த அர்ச்சக சுவாமிகள், தீட்சாச்சாரியனாக இருக்கக்கூடிய சுவாமிகள், அங்கு மற்ற கைங்கரியப்பரர்கள் எல்லோரும் என்ன இவெல்லாம் தான் அந்த விமானத்தோடையே சேர்ந்து வருகிறார். இதையெல்லாம் எங்கே பார்க்கலாம்னு கேட்டாக்க, பாரமேஸ்வர சம்ஹிதையில் தான் இதனுடைய சூக்ஷ்மார்த்தங்கள் எல்லாம் புரியும். அதை போலவே இங்கே அகனுற்ற காதல் அண்ணல் அலங்கல் வீடனன் சென்று அன்றே என்று ஒரு குறிப்பை இங்கே கம்பநாட்டாழ்வான் காட்கிறான். அதனுடைய விளக்கம் எல்லாம் பாரமேஸ்வர சம்ஹிதையிலே இருக்கிறது. ஆகினால இங்கே பட்டாபிஷேகம் என்பது நல்ல விதமாக முடிந்தது என்று இந்த ஸ்ரீராமாயணத்தை யார் ஒருவர் நல்ல விதமாக வாசிக்கிறார்களோ, யார் ஒருவர்கள் கேட்கிறார்களோ, ஏவமே தத் புராவர்த்தம் ஆக்கியானம் பத்ரவஸ்துமஹ பிரவ்யாஹிருத விஸ்ரப்தம் பலம் விஷ்ணோஹோ பிரவர்ததாம். எம்பெருமானுக்கு இந்த ஸ்ரீராமாயணத்தை வாசிப்பதனால பலம் விஷ்ணோஹோ பிரவர்ததாம், எம்பெருமானுக்கு மிகப்பெரிய பல்லாண்டு பாடியதான மிகப்பெரிய புண்ணியத்தை அடைவார்கள். அதை தவிர இவர்களுக்கு என்ன கிடைக்கும் என்பதை எல்லாம் சொல்றான். புத்திரகாமஸ்ச புத்திரான்வை தனகாமோ தனானிச்ச லபதே மனுஜோ லோகே ஸ்ருத்வா ராமாபிஷேச்சனம் மகிம் விஜயதே ராஜ ரிபும்ச்சாப்யவதிஷ்டதே ஸ்ருண்வந்தியைதம் காவ்யம் புரா வால்மீகினா கிருதம் தே பிரார்த்திதான் வரான் சர்வான் பிராப்னுவந்தி ச ராகவாத் ஸ்ரவணேன சுரா சர்வே பிரியந்தே சம்பிரசுண்வதாம். இந்த கதையை கேட்பவர்கள், இந்த கதையை எழுதுபவர்கள், இதை சொல்பவர்கள், சொல்லச் செய்பவர்கள் எல்லோருடைய குடும்பங்களும் சமஸ்த விதமான மங்களங்களும் சீதாராமனுடைய பரிபூர்ணமான கிருபையினாலும், இந்த வசிஷ்டோ வாமதேவாதிகளுடைய பரிபூர்ணமான கிருபையினாலும், வால்மீகி கம்பநாட்டாழ்வானுடைய பரிபூர்ணமான கிருபையினாலும் வான்வளம் சுரக்க நீதிமணி நெருமுறையே என்றும் தான் வளர்ந்திடுக நல்லோர் தம் களை தழைத்து வாழ்க தேன் வழங்கு அமுதமாலை தசரத ராமன் செய்கை யானளந்தரைந்த பாடல் இடைவிடாது ஒளிர்க எங்கும். கம்பராமாயணமானது அனவரதமாகவும் எல்லோரிடமும் எல்லோருடைய இல்லத்திலேயும் இங்கே பாடப்பட வேண்டும். அது எதனால என்று கேட்டால், வான்வளம் சுரக்க நல்ல விதமான மழை பொழிய வேண்டும். அபுத்ராஹா புத்திரிணஸ் சந்து புத்திரிணஸ் சந்து பௌத்ரிணஹா அதனா சதனா சந்து ஜீவந்து சரதாம் சதம் என்று இங்கே சமஸ்த விதமான மங்களங்களும் லோகமெல்லாம் க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்றுதான் பிரார்த்தனை. இங்கே மங்களம் பகவான் விஷ்ணு மங்களம் மதுசூதனா மங்களம் புண்டரீகாட்ச மங்களம் தவ சர்வதா மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்மனே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம் என்று இங்கே ஸ்ரீராமபிரானுக்கு மங்களம் பாடுவது, வைகுண்டநாதனாக இருக்கக்கூடிய ரங்கநாதனுக்கு மங்களம் பாடுவது என்பதுதான் நம்முடைய அனுதினமும் இருக்கக்கூடிய கடமையாக இருக்க வேண்டுமா. லக்ஷ்மீ சரணலாட்சாங்க சாட்சி ஸ்ரீவத்சவக்ஷசே க்ஷேமங்கராய சர்வேஷாம் ஸ்ரீரங்கேஷாய மங்களம். ரங்கநாதனுக்கு பல்லாண்டு, ராமபிரானுக்கு பல்லாண்டு, அவனை சார்ந்தவர்கள் எல்லோருக்கும் பல்லாண்டு,
நல்ல விதமாக உலகத்திற்கு பல்லாண்டு, இந்த கதையை எழுதியவர்களுக்கு பல்லாண்டு என்றெல்லாம் தான் மங்களம் மங்களம் என்பது மங்கள ஒலியாகவே ஒலிக்க வேண்டும் என்று பெரியவர்களுடைய வச்சனம். வாழிய ஸ்ரீராமன், வாழிய சீதை கோமான், வாழிய கௌசலேசை மணிவயிற்றுதித்த வள்ளல், வாழிய வாலி மார்பம் மராமரம் ஏழும் சாய, வாழிய கணை ஒன்றேவும் தசரதன் மதலை வாழி. மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்மனே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம். வேத வேதாந்த வேத்யாய மேகசியாமளமூர்த்தயே பும்சாம் மோகனரூபாய புண்ணியஸ்லோகாய மங்களம். வாழி ஜானகி வாழி ராகவன், வாழி நான்மறை வாழியர் அந்தமர், வாழி நல்லறம் என்று உறவாழ்த்தினான் ஊழிதொரும் புதிதொரும் கீர்த்தியான். ஆதி காவியமிதம் சார்ஷம் புராவால்மீகிநாகிருதம், படேத்ய ஸ்ருணியான் லோகே நர பாபாத் விமுச்சியதே என்று இந்த ஸ்ரீராமாயணத்தில் ஏதோ ஒரு ஸ்லோகத்தை எந்த ஒரு காலத்திலேயும் யார் ஒருவர் வாசிக்கிறார்களோ அவர்களுக்கு சமஸ்த விதமான பாப்பங்களும் நீங்கி சமஸ்த ஐஸ்வர்யங்களும் ஏற்படும்னு சொல்றார். மறையவர் வாழி வேத மனுநறி வாழி, நல்லூர் முழை செய்யும் அரசர் திங்கள் மும்மழை வாழி, மெய்மை இறையவன் ராமன் வாழி, இக்கதை கேட்போர் வாழி, அரைபுகழ் சடையன் வாழி, அரும்புகழ் அனுமன் வாழி, வாழி வாழி வாழியே. ஆதிதேவோ மகாபாஹும் ஹரிர் நாராயண பிரபும் சாட்சாத் ராமோ ரகுஸ்ரேஷ்டா சேஷோ லக்ஷ்மண உச்சியதே. ராவணன் தன்னை வீட்டி ராமனாய் வந்து தோன்றி, தராதலம் முழுதும் காத்து தம்பியும் தானும் ஆக, பராபரம் ஆகி நின்ற பண்பினை பகருவார்கள், நராபதி ஆகி பின்னும் நமனையும் வெல்லுவாரே என்று இங்கே அந்த மங்களங்களை எல்லாவற்றையும் இங்கே ஸ்ரீ ராமபிரானுக்காக கம்பநாட்டாழ்வானும் வால்மீகியும் போட்டி போட்டுண்டு ஒவ்வொரு மங்களமாக சொல்றார். இந்த மங்களங்கள் எல்லாம் இங்கே இவன் வாழி வாழி என்று சொல்லுகின்றான், அங்கே மங்களம் கோசலேந்திரா என்று அங்கே சொல்லுகிறார். ராவணன் தன்னை வீட்டி ராமனாய் வந்து தோன்றினான். ராமனை வீட்டுக்கு அனுப்புறதுக்காக ராமபிரான் இந்த வீட்டுக்கு வந்தான்னு சொல்றார். இங்க எதை விட்டுட்டு வந்தான்? வைகுந்தவான் போகன் தன்னை விட்டுட்டு இங்கே வந்தான். ஆக இது அவனுக்கு மிகப்பெரியதான ஒரு கொடுப்பினையான வீடு. தராதலம் முழுதும் காத்து, ராவண சம்ஹாரம் மாத்திரம் பண்ணலேன்னு சொன்னாக்க இன்னி வரையிலேயும் பற்பல கட்டங்களை தேவர்கள் பட்டு கொண்டிருப்பார்கள், மகர்ஷிகள் பட்டு கொண்டிருப்பார்கள், மனிதர்கள் பட்டு கொண்டிருப்பார்கள். ஆகையினால் அத்தனருடைய கட்டங்களையும் நீக்குவதற்காக தான் கஷ்டப்பட்டு இங்கே பூமிக்கு வந்து சமஸ்த விதமான மங்களங்களையும் கொடுக்க ஆரம்பித்தான் சொன்னார். தம்பியும் தானுமாக பராபரம் ஆகி நின்ற பண்பினை பகருவார்கள் என்று இந்த மாதிரி ராமன் வந்தான், இந்த மாதிரியெல்லாம் நடந்தது என்று அந்த சரித்திரத்தில் சரித்தம் ரகுநாதஸ்ய சதகோட்டி பிரவிஸ்தரம் ஏகைகம் அக்ஷரம் பும்சாம் மகா பாதக நாசனம் என்று சமஸ்த இந்த ஸ்லோகத்தில் ஏதோ ஒரு ஸ்லோகத்தையாவது இவர்கள் வாசிப்பார்களே ஆகில், அல்லது கேட்பார்களே ஆகில், அல்லது கேட்பவர்களுக்கு ஏதோ ஒரு தொகையை கொடுப்பார்களே ஆகில், அல்லது கேட்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்களே ஆகில், அவர்களது குடும்பங்கள் எல்லாம் சீதாராமனுடைய பரிபூர்ணமான கிருபையினாலும் ரங்கநாயிகா சமேத ரங்கநாதனுடைய பரிபூர்ணமான கிருபையினாலும் நல்ல விதமாக வாழ்வார்கள்னு சொல்றார். இங்க குடும்ப விருத்தியம் தனதானிய விருத்தியம் ஸ்திரியஞ்ச முக்கியா சுகமுத்தமஞ்ச ஸ்ருத்வா சுபம் காவியமிதம் மகார்த்தம் பிராப்னோதி சர்வான் புவிச்சார்த்த சித்தியம் ஆயுஷ்யம் ஆரோக்கியகரம் யசஸ்யம் சௌப்ராத்ரிகம் புத்திகரம் சுபஞ்ச ஸ்ரோதவ்யமேதன் நியமேன சத்பிஹி ஆக்யானம் ஓஜஸ்கரம் ரித்திகாமைஹி ஏவமேதத் புராவர்த்தம் ஆக்யானம் பத்ரவத்துமஹ பிரவ்யாஹிருத விஸ்ரப்தம் பலம் விஷ்ணோ பிரவர்ததாம் லாபத்தேஷாம் ஜயத்தேஷாம் குதஸ்தேஷாம் பராபவः ஏஷாம் இந்தீவரஸ்யாமோ ஹிருதயே சுப்ரதிஷ்டிதः ஸ்வஸ்தி பிரஜாभ्यः பரிபாலயந்தாம் ஞாயேன மார்கேன மஹிம் மஹீஷாः கோப்ராஹ்மணேभ्यः சுபமஸ்து நித்யம்
லோகாः समस्ताः सुखिनो भवन्तु काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिने देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः कावेरी वर्धतां काले काले वर्षतु वासवः ஸ்ரீரங்கநாதோ ஜெயது ஸ்ரீரங்கஸ்ரீச்ச வர்ததாம் என்று இந்த மங்களாசாசனமாக இருக்கக்கூடிய ஸ்லோகத்தை இங்கே கம்பநாட்டாழ்வான் ஒரு பக்கம் அருளி செய்கிறார், வால்மீகி பகவான் ஒரு பக்கம் அருளி செய்து குடும்ப விருத்தியும் தனதானிய விருத்தியும் ஸ்ரீராமாயணம் கேட்பதனால அவர்களுடைய குடும்பங்கள் எல்லாம் நல்ல விதமாக பாக்கியத்தை பெறும், வம்ச அபிவிருத்தி பெறும். அதே மாதிரியாக தனதானிய விருத்தி, சமஸ்த விதமான தனங்களும் தானியங்களும் நல்ல விதமான பகுபுத்திர லாபம் ஏற்பட்டு இங்கே ஸ்திரியச்ச முக்கியா சுகம். லோகத்தில் ஒரு தர்மம் வாழ வேண்டுமே ஆகில் அதற்கு முக்கியமாக ஸ்திரீகள் தைரியமாக இருக்க வேண்டும், ஸ்திரீகள் நல்ல விதமாக வாழ வேண்டும். எந்த ஒரு இடத்திலே ஸ்திரீகள் நல்ல விதமாகவும் கௌரவமாகவும் வாழுகிறார்களோ அந்த குடும்பம் நல்ல விதமாக வாழும் என்பதுதான் மிகப்பெரியதான பாக்கியம். அதை கொடுக்கக்கூடியதுதான் ஸ்ரீராமாயண பாக்கியம். ஸ்ருத்வா சுபம் காவியமிதம் மகார்த்தம். நல்ல விதமான அர்த்தத்தையும் நீதிகளையும் நல்ல விதமான ஒரு தர்மத்தையும் கொடுக்கக்கூடிய சாஸ்திரம் இது. பிராப்னோதி சர்வான் புவிச்ச அர்த்த சித்திம். இந்த பூமியிலே என்ன என்ன தர்மங்கள் தனங்கள் வேண்டும் என்று நீங்கள் இச்சைப்படுகிறீர்களோ ஆசைப்படுகிறீர்களோ அவை அனைத்தையும் சீதாராமன் தன்னுடைய பரிவாரங்களோடு இருந்து உங்களுக்கும் உங்கள் இல்லத்திற்கும் கொடுப்பான். ஆயுஷ்யம், நல்ல விதமான வேதநூல் பிராயம் 100 உங்களுக்கு நிச்சயம் கொடுப்பான். ஆரோக்கியகரம், அந்த ஆயுள் கொடுப்பது பெருசில்ல, ஆரோக்கியத்தோடு சேர்ந்து அதையும் கொடுப்பான். இதில் எனக்கு பல விதமான யாத்திரைகள் சாப்பிட்டு ஆயுஷோடு இருந்தால் என்ன பண்ணுறது? ஆகையினாலே யசஸ்யம், நல்ல புகழ் கீர்த்தி, எப்படி ஆஞ்சநேயனுக்கு நல்ல புகழ் கீர்த்தி இன்றளவும் இருக்கிறதோ அதை போல் உங்களுக்கும் கிடைக்கும். சௌப்ராத்ரிகம், நல்ல விதமான சகோதர சகோதரிகளோடு கூட நீங்கள் நல்வாழ்வு வாழ்வீர்கள். புத்திகரம் சுபஞ்ச, நல்ல விதமான புத்தி, நல்ல சமயோச்சிதமான புத்தி, எப்படியெல்லாம் எந்தெந்த மாதிரி பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும், நல்ல வாக்கு எப்படி சொல்ல வேண்டும், அபசப்தம் இல்லாமல் பேசுவது என்பது மிகப்பெரியதான ஒரு வாக்கு. இது எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு அசப்தமான வார்த்தைகளை சொல்லிண்டு இருக்காமல் நல்ல விதமான சுசப்தமாக இருக்கக்கூடிய வார்த்தைகள் உங்களுடைய வாக்கிலிருந்து கிளம்பும். ஸ்ரோதவ்யமேதன் நியமேன சத்பிகி, இதை யார் ஒருவர் அனுதினமும் கேட்கிறார்களோ அவர்களுடைய வாக் நல்ல விதமான வல்லமையாக பழையும்னு சொல்கிறாருங்க. ஆக்கியானம் ஓஜஸ்கரம் ரித்து காமைகி, இதை எழுதுவது, இதை எழுதி கொடுப்பது, இதை நல்ல விதமாக வார்த்தைகள் சொல்லுவது எல்லாம் என்பது சீதாராமனுடைய பரிபூர்ணமான கிருபைக்கு நீங்கள் எல்லாம் பாத்திரராவீர்கள் என்று சொல்லுகிறாருங்க. ஏவம் ஏதது புராவிருத்தம் ஆக்கியானம் பத்ரவஸ்துமகா பிரவ்யாகிருத விஸ்ரப்தம் பலம் விஷ்ணோஹோ பிரவர்த்ததாம் என்று எம்பெருமானுக்கு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 என்றெல்லாம் சொல்லுகிற மாதிரியாக வாடி ஜானகி வாழி ராகவன் வாழி நான்மறை வாழியர் அந்தணர் வாழி நல் அறம் என்றுற வாழ்த்தினான் ஊழிதோறும் புதிதூரும் கீர்த்தினான். ஊழிதோறும் புதிதூர் கீர்த்தியாக இருக்கக்கூடிய பலம் விஷ்ணோஹோ பிரவர்த்ததாம் என்பது மிக பெரியதான பாக்கியத்தை கொடுப்பது. இந்த ஸ்ரீராமாயணத்தை கேட்பது என்பது ஒரு விதமாக இருந்தால் கூட கம்பனுடைய ராமாயணத்தோடு சேர்த்து கேட்பது என்பது பூர்வர்களுடைய ஒரு பெரியதான பாக்கியம். அதை அடியனுக்கு கொடுத்தான், அதையெல்லாம் உங்களுக்கு கொடுத்தாச்சு. ஆகையினால இப்போ என்ன கேட்கும்னு கேட்டாக்க சீதாராமனுடைய பரிபூர்ணமான கிருபை ஒரு பக்கம், கம்பனுடைய பரிபூர்ணமான கிருபையும் வால்மீகியினுடைய பரிபூர்ணமான திருவருளும் உங்களுக்கும் உங்கள் இல்லத்திற்கும் இதை கேட்பவர்களுக்கும் சமஸ்த விதமான மங்களங்களையும் கொடுத்து உலகம் நன்மை பெறும். அதுதான் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நம்முடைய சனாதன தர்மத்தினுடைய ஒரு மிகப்பெரியதான ஒரு பாக்கியம் என்ன என்று கேட்டால், என் வீடு நன்னா இருக்கணும், எனக்கு நன்னா இருக்கணும், நான் நன்னா இருக்கணும்னு சொல்லாதுங்க. எல்லாருமே நன்னா இருக்கணும், என்னை சேர்ந்தவர்கள் நன்னாக இருக்க வேண்டும். கோ பிராமணேபிய, இந்த கோ என்றால் பசுமாடு மாத்திரமில்லை, அங்கே இருக்கக்கூடிய மிருகங்கள். சன்னோ அஸ்து விபதே சந்துஷ்பதே என்றுதான் வேதம் ஆரம்பிக்கிறது. சன்னோ அஸ்து விபதே, 2 கால் பிராணிகளாகட்டும் 4 கால் பிராணிகளாகட்டும். பிரபஞ்சத்தில்
ஒன்று இருந்தால் 2 காலோடு பிறக்க போகிறது, இல்லைன்னா 4 காலோடு பிறக்க போகிறது. இவைகள் எல்லாம் ஷம் என்றால் மங்களம் என்ற அர்த்தம். ஷன்னோ அஸ்து த்விபதே ஷம் சதுஷ்பதே. 2 காலுடைய ஜீவகோட்டிகள் எல்லாம் நன்றாக இருக்கட்டும். 4 காலுடன் இருக்கக்கூடியதான ஜீவகோட்டிகள் சமஸ்த மங்களங்களையும் பெறட்டும் என்றுதான் இங்கே கம்பநாட்டாழ்வானும் வாழ்த்துகிறான், வால்மீகியும் வாழ்த்துகிறார். இதை சொல்லக்கூடியதான வேதபுருஷனாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரான் சீதா பிராட்டியாரோடு கூட உங்களை எல்லாம் வாழ்த்து மகிழ்கிறார்கள். ஆகையினால இந்த கதையை கேட்பவர்கள் எல்லோருக்கும் நன்மங்கலங்கள் ஏற்பட்டும். காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. யதக்ஷரபதப்ருஷ்டம் மாத்ராஹீனம் து யத்பவேத் தத்சர்வம் க்ஷம்யதாம் தேவ நாராயண நமோஸ்துதே. விசர்கபிந்துமாத்ராணி பதபாதாட்சராணி ச न्यूनातिचातिरिक्तानि क्षमस्व पुरुषोत्तमा. सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै. ॐ शान्ति शान्ति शान्तिः. हरिः ॐ. सर्वं श्रीकृष्णार्पणमस्तु. மேன்மேலும் என்ன சொல்லுகிறார் என்பதை பற்றி பார்க்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.